முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கிக் கொண்டு விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையெறித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி வீழ்ந்தவரே, மண்காத்த மறவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம். நீர் விதையான மண் பார்த்து கண் சொரிந்து தவிக்கின்றோம். எந்நாளும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம். விரைவில் உம் பணி முடிப்போம். மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும். வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெத்தட் என்று சொல்வார்கள். அதாவது முதலாவது சாஃப்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும். ஆகவே பான் மாதிரி. ஆகவே நான் உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று ரெண்டு உங்களுக்கே சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த புத்தகத்தில் இருக்கு, தயவு செய்து போய் படிங்கோ. அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போறீங்கன்ட்டு சந்தோஷம். ஆனால் அது 10 வருஷத்துக்கு கட்டுவீங்களோ தெரியாது. 200 மில்லியன் தான் ஒதுக்குறீங்க. மொத்தம் 16,000 மில்லியன் வேணும். 200 மில்லியன் ஒதுக்குறீங்க. எப்போ கட்டுவீங்களோ உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, வாகனம் தாரேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது கடைசியாக சிங்களத்தில் போய் சொல்கிறேன். சந்தோஷம். எனக்கு 6 வீல் உள்ள வாகனமும், அந்த வாகனம் வேண்டாம், பஸ்ஸில் போவேன், நடந்து போவேன், ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன். எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க. ரெண்டாவது. மூன்றாவது, எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரினர்ஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்கு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷம். அதாவது தொழில் முயற்சியாண்மையை கூட்டுறீங்கள். கடும் சந்தோஷம். அடுத்தது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். உங்களுக்கு கன பேருக்கும் தெரியாதராப்பா, போய் வாசிங்க உதவி செய்து. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி எழுதியிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ, ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட். அதையும் நான் பாராட்டுறேன். அடுத்தது வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு இங்கே தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லுகிறீர்கள். அந்த விடயத்தை நான் பாராட்டுறேன். எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள். நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம், அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம், விசா மட்டும் தாங்குவோம். 5வது. அடுத்தது இந்த டேட்டா ஹப் போட்டு ஏஐ போட போறேன்னு சொல்றீங்க. சந்தோஷம். அதெல்லாம் நல்ல விடயம். அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது, ஊழலை பிடிக்க போறோம். இந்த அடிக்கிற இன்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழீழ தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன். டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன். டாக்டர் கேதீஸ்வரன் ஆர்டிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் அவர் மட்டுமில்லை, ஆறாண்டாள் இவர் இருந்திருக்கிறார். 14/7/2016 இருந்து 14/9/2022 வரைக்கும் ஆர்டிஎச்எஸ் இருந்திருக்கார். உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான். ரெண்டாவது, அதுக்கு பிறகு மிஸ்டர் லியனகே டாக்டர் லியனகே இருந்திருக்கிறார். 5/9/2020 இருந்து 9/5/2023 வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு சத்யமூர்த்தி எங்களோட மூர்த்தி இருந்திருக்கிறார். 19/5/2023 இருந்து 23/4/2024 பிறகு. அது பிறகு எங்களோட சமன் பத்திரனே இருக்கிறார். இந்த கிடக்கு ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட், வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஆடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது. நீங்களாம் என்ன சொன்னீங்க, எவ்வளவு ஊழல் பிடிக்க போறீங்களோ? உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த 4 பேர்கிட்டையும் கைவிட்டு வேண்டி இருக்கிறாங்க. நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சாரன்.